ஸோ ஹலோ கைஸ், பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடிசி கிரெடிட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா கான்செப்ட்ஸ் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 2 வீடியோ போட்டிருக்கேன். இனி வந்து பார்த்தோன்னா புக் பேக் சம்ஸு அப்புறம் அந்த கொஷின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐடிசி அதுக்கு சும்மா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஓகேவா? செக்ஷன் 41 அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசியை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 41 ரூல் 37 ஒன்று இருக்குது. அந்த இது பார்த்தோம்ல, அதாவது சப்ளையர் வந்து 3B வந்து எத்தனை நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். சப்போஸ் ஃபைல் பண்ணலன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ரெசிபியை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். சப்போஸ் 30th அக்டோபருக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து 18% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் இந்த ரூல் 37A. அப்புறம் வந்து செக்ஷன் 49 வந்து பார்த்தோம்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி, அதான் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி, அதை பற்றிலாம் பார்த்தோம்ல. அதாவது ஐடிசி ஐஜிஎஸ்டி அதை பற்றி பார்த்தோம்ல, எப்படி எந்த மேனரில் யூட்டிலைஸ் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 16 வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசி, அந்த 8 கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ், அதாவது பில் டு ஷிப் ட்ரான்சாக்ஷன் எப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிவிட்டு ஐடிசி எப்படி கிளைம் பண்ணுறது அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் இல்லாட்டி லாட் பேசிஸ்னு எப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்படி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் லாட் பேசிஸ்னு எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா சப்ளையர் வந்து பில் ரைஸ் பண்ணாங்கன்னா 180 டேஸ்க்குள்ளே வந்து ரெசிபியன் வந்து பே பண்ணியிருக்கணும். சப்போஸ் பே பண்ணலைன்னா 18% வந்து பெனால்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது 18% இன்ட்ரெஸ்ட் வந்து பெனால்ட்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அந்த இன்பிட்வீன் டேஸ், அதாவது டேட் ஆஃப் அவைலிங்லேருந்து டேட் ஆஃப் ரீபேமெண்ட் அந்த இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் 8 அந்த 180 டேஸ் கண்டிஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்சிஎம் அண்டர் யாராவது ஜிஎஸ்டி பே பண்ணணும் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டீம்டு சப்ளை, ஓகேவா, அதாவது வித்தவுட் கன்சிடரேஷன், அதான் நம்ம பார்த்தோமே செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி பார்த்தோம். அதுக்கப்புறம் 15 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி, அதாவது ரெசிபியன், அதாவது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்த்தோன்னா ரெசிபியன் இன்கர் பண்ணுறான் ஆன் பிஹாஃப் ஆஃப் சப்ளையர், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. எது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணால் 180 டேஸ்க்குள்ளே பே பண்ணுங்கிற அந்த கண்டிஷன். ஓகேவா? இதுதான் வந்து என்னது செக்ஷன் 16. செக்ஷன் 17 வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட்டு. அதில் வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக எப்படி அப்போர்ஷன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். டோட்டல் ஐடிசி இன்டூ taxable turnover divided by total turnover. இது வந்து யூஸ்வலாக அப்போர்ஷன் பண்ணுறது. இதே இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸாக இருந்தால் எப்படி, பேங்கிங் கம்பெனிஸில் 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொபோர்ஷன் மெத்தட், இது இல்லாட்டி அட்வாக் வந்து பார்த்தோன்னா இந்த 50% ஃப்ளாட் ரேட்டு, அது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 50% வந்து லேப்ஸ் ஆயிருன்னு பார்த்தோம். இதே வந்து பார்த்தோன்னா சிங்கிள், அதாவது 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டர் சேம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸ் பார்த்தோமா. அதாவது ஹெச்டிஎஃப்சி இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, அவங்க 2 பேத்துக்குள்ளே இது பண்ண முடியாது அப்படிலாம் பார்த்தோமா. இந்த இது 4 5 வந்து என்னது, 5 வந்து பிளாக்டு கிரெடிட்டா, 5 வந்து என்னது பிளாக்டு கிரெடிட்டா. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மோட்டர் வெஹிக்கல்ஸ்க்கு ரிலேட்டடாக பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம். அதர்ஸில் 4 கேட்டகரியாக பிரித்தோம், அதெல்லாம் பார்த்தோமா. அதான் பிளாக்டு கிரெடிட். செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 18 சப்செக்ஷன் 18 வந்து என்னது கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் ஃபார், அதாவது அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸாக 18 அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸாக. அதில் சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுது, சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் பற்றி பேசுச்சு. அதில் 18 சப்செக்ஷன் 1A B பார்த்தோம். அதில் வந்து AB வந்து பார்த்தோன்னா இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு, மற்ற எல்லா கேஸ்லேயும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 18 சப்செக்ஷன் 3 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி, அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் அமல்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மர்ஜராக இருந்துச்சுன்னா, அது வந்து அன்யூட்டிலைஸ்டு ஐடிசி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா இன் கேஸ் ஆஃப் டிமெர்ஜராக இருந்துச்சுன்னா பார்த்தோம், இன் கேஸ் ஆஃப் டிமெர்ஜர். ஓகேவா? அதே ஐடிசியை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அன்யூட்டிலைஸ் ஐடிசி, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். என்னது ஐடிசி அதாவது ஜிஎஸ்டி ஐடிசி 02. ஓகேவா? அதுக்கு வந்து அதாவது சிஏசிஎம்ஏ சர்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வேணும். அந்த இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 18 சப்செக்ஷன் 6 என்னென்னா, ஒரு கேபிட்டல் குட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஐடிசி அவைல் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம சோல்வ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேஸில் நமக்கு வந்து எப்படி வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியும், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில 2 டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பார்த்தோம். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஐடிசி அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸ் டாக்குமெண்ட்டில் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இன்கேஸ் ஆஃப் நார்மல் சப்ளைஸ், அதாவது எஃப்சிஎம் பேசிஸில் இருந்துச்சுன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து சப்ளையர் கொடுத்தது. இன்கேஸ் ஆஃப் ஆர்சிஎம்னா டேக்ஸ் சப்ளை, அதாவது டேக்ஸ் இன்வாய்ஸ்
பை ரெசிபியன்ட் டு சப்ளையர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என்னது ஐஎஸ்டி இன்வாய்ஸு, அதாவது இன்புட் சர்வீஸ் டெலிவரி, ஓகேவா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த இன்வாய்ஸு. அதுக்கப்புறம் டெபிட் நோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்கேஸ் ஆஃப் இம்போர்ட்னா பில் ஆஃப் என்ட்ரி அந்த இதெல்லாம் பார்த்தோம். அதாவது ஐடிசி அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் பார்த்தோமா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம், அப்புறம் ஐடிசி அதாவது இன்வாய்ஸில் என்னென்ன கண்டென்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோமா. அதாவது எவ்வளோ டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அந்த அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் அதாவது சப்ளையர் ரெசிபியன்ட்டோடது பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை, அதாவது இன்கேஸ் ஆஃப் இன்ட்ரஸ்டேட் ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னலாம் பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு ஜஸ்ட் குயிக் ரீகேப் ஐடிசியில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்கலான்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த புக் பேக்ஸில் இருக்கிற சம்ஸு கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், illustration 2, ஓகேவா, பேஜ் நம்பர் 8.80, ஓகேவா. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இவன் வந்து நீங்கள் கொஷினில் எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சனா இல்லை எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் என்ன திங்கில் எங்கேஜ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள், ஓகேவா, ஹெவி மெஷினரி, ஓகே. அப்போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஓகேவா. இங்கே ஹெவி மெஷினரியை மேனுஃபேக்சர் பண்ணுறான், ஓகேவா. கொஷினில் ஃபஸ்ட் எடுத்தது வந்து நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்துடுங்க. டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஐடிசி அவைல்டு பை ஏபிசி கோ லிமிடெட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை, ஓகே. Giving the necessary example subject to the information, assume all the conditions are availing ITC have been fulfilled. அதாவது இதில் கொடுத்துருக்கிறது மற்ற எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல் ஆகிட்டாங்க, அதாவது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. பட் ஆனால் ஐடிசி நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஷினு, எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டு பி யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஓகேவா. அப்போது செக்ஷன் 16 எதை பற்றி பேசுது, கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசியா. அதில் நம்ம ரெண்டாவது கண்டிஷன் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ரெண்டாவது கண்டிஷன் என்னது, அதாவது யூஸ் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஓகேவா. அதாவது யூஸ் ஆர் இன்டென்டட் டு யூஸ் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக. அப்போது அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவைல் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், ஓகேவா. அப்போது இதுவும் அதே கேஸில் சொல்லலாம், ஓகேவா. யூஸ்ட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லலாம். இல்லாட்டி பிளாக்டு ஐடிசி இருக்குது பார்த்தியா, செக்ஷன் 17 பார்த்தோமா. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட் பார்த்தோமா. அதில் மோட்டார் வெஹிக்கல்னு ஒன்று பார்த்தோமா. மோட்டார் வெஹிக்கலில் ஃபஸ்ட்டு அந்த 2 கேட்டகரி பார்த்து லாஸ்ட்டில் அதர்ஸ் பார்த்தோமா. அதர்ஸில் இந்த ட்ரக்ஸு பஸ் எல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தோமா. அப்போ அது கவர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து என்னது ஐடிசி அவைலபிள் இருக்கா, அப்போது இதில் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ரா மெட்டீரியல் அந்த ஃபஸ்ட் ஒன் கேசஸ். இந்த இது வந்து நல்லா வச்சுக்கோங்க, இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை ஆஃபன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ரா மெட்டீரியல் வந்து இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதுலேயும் இது பண்ண முடியும், ஓகேவா. Confectionery item, these items were supplied free of cost to the customer in a customer meet organized by the company, ஓகேவா. அப்போது இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி சொல்லலாம், ஓகேவா. இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஐடிசி பிளாக்டு கிரெடிட்டில் அந்த அதர் கேசஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது அந்த இப்போது நம்ம அவுட்வேர்ட் சப்ளை பண்ணுறோன்னா அதே இன்வெர்ட் பண்ணுற சப்ளையை அப்படியே அவுட்வேர்ட் சப்ளைவாக பண்ணுறோமா, கிடையாது, ஓகேவா. அதாவது என்ன இன்வெர்ட்டாக வருதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரா மெட்டீரியல் வருதுன்னா ரா மெட்டீரியலே சோல்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி கேஸில் ஐடிசி கிரெடிட் இருக்கா. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 அதர் கேசஸில் பார்த்தோமா. இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெர்ட் சப்ளை வர்றதை அதை அப்படியே அவுட்வேர்ட் சப்ளைவா ஆஸ் அ பார்ட், ஓகேவா, ஆஸ் அ பார்ட் ஆஃப் மிக்சடு சப்ளைவோ இல்லை மிக்சடு சப்ளை இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா காம்போசிட் சப்ளைவாக கொடுத்தோம்னா ஓகேவா. இங்கே ஜஸ்ட்டு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ஓகேவா. கிஃப்ட்டுக்கு நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா, இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அப்போ இது கிளைம் பண்ண முடியாது, அப்போ இந்த 3க்கு தான் கிளைம் பண்ண முடியும். டோட்டல் பார்த்தோம்னா 8,820, ஓகேவா, 820.
இதுக்கு கிளைம் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சன், நல்லா பார்த்துக்கோங்க, ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகே. எங்கேஜ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் taxable goods. ஓகே. தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அண்ட் அவைல்டு. ஓகே, இங்கே வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் அக்டோபருக்கு. ஓகேவா? என்ன கேட்டிருக்கான்? given the data assume all the other conditions ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் ரிட்டர்னு கொடுத்தாலே உங்கள் மைண்டுக்கு என்ன கிளிக் ஆகணும்? ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கான் கொஷின்ஸு. ஓகே. அப்போது ஐடிசி நம்ம எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஒன் இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி பேபிள் வாஸ் மிஸ்ஸிங். ஓகேவா? அப்போது நம்ம செக்ஷன் 16 ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, அதாவது அவங்ககிட்ட வேலிட் இன்வாய்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே அவங்ககிட்ட வேலிட் இன்வாய்ஸ் இருக்கா, மிஸ்ஸிங் இருக்குது. அப்போது அந்த 10,000க்கு அவங்க கிளைம் பண்ண முடியாது. அதுவும் 1 lakhல 10,000 கிளைம் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும்? 90,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்புட் ஆர் டு பி ரிசீவ்ட் இன் 2 lots. ஃபர்ஸ்ட் லாட்ஸ் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் ஆன் அக்டோபர். ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருக்கான்? லாட் பேசிஸ்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது வந்து பார்த்தோன்னா இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதாவது செப்பரேட் இன்வாய்ஸா இல்லை காமன் இன்வாய்ஸான்னு. வென்எவர் இந்த கொஷின் தே டென்ட் மென்ஷன் அபவுட் இட், அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கணுன்னா காமன் இன்வாய்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது லாட் பேசிஸ்னால் 2 லாட்டும் வந்தால் தான் நம்ம வந்து இன்வாய்ஸ், அதாவது ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியும். அப்போது இதுக்கு ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போது இந்த 1,20,000 வந்து பார்த்தோம்னா ஐடிசி இருக்குது, அதில் டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த வேல்யூ, அதாவது ஜிஎஸ்டி வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷினரோட வேல்யூ வந்து 2 lakhனா, அதாவது 1 lakhனா 20,000 வந்து அதோட ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து அந்த ப்ரைஸ், அதாவது காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அவங்க டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த 1,20,000க்கு நம்ம வந்து ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியுமானா முடியாது. ஓகேவா? One invoice dated on 20th January which is GST payable on was 50. ஓகே. அப்போது இன்வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்போது? 20th January. ஓகேவா? 20th January which was payable and it has been found. ஓகேவா? ஃபவுண்ட் அக்டோபர். ஓகே. அப்போது யூஸ்வலாக இன்வாய்ஸ் வந்து டேட் பண்ணது 20. ஓகேவா? which was payable as 50,000 and was missing and has been found in October. ஓகே. அப்போது அக்டோபரில் ஃபவுண்ட் பண்ணிட்டான். ஓகேவா? பட் ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குல்ல, இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்ல, அதாவது ஐடிசி வந்து நம்ம கிளைம் பண்ணோம்னா ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்ணுமா. அப்போது 2 கண்டிஷன் இருக்கா. அதாவது November 30th ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஆர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் எர்லியர் பார்த்தோமா. அப்போது அக்டோபரா இல்லை 15th செப்டம்பரா? அப்போ 15th செப்டம்பர். அப்போது இந்த 50,000க்கு வந்து நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஈவன் தோ அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, இருந்தாலும் நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம். ஓகே. மிஸ்ஸிங்னாலே அது வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. நம்ம பார்த்தோம்லாங்க, அதாவது வேலிட் இன்வாய்ஸ் இருக்கணும். அப்போ மிஸ்ஸிங். அப்போது இதில் இந்த 50,000க்கு அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது 1,75,000க்கு தான் கிளைம் பண்ண முடியும். அப்போது 1,75,000 90,000 கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 90,000 1,75,000. ஓகேவா? இதுதான் இல்லு 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லு 4 பார்க்கலாம். இல்லு 4ல் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான்? ப்ரைவேட் லிமிடெட் சப்ளையர் ஆஃப் குட்ஸ் ஜிஎஸ்டி அண்டர் ரெகுலர் பேசிஸ், அதாவது FCM பேசிஸ் தான். ஓகேவா? இட் வாஸ் மேட் ஃபாலோயிங் டேக்ஸ் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகேவா? அப்போது இருங்க, உங்களுக்கு செம்மாவே போட்டு காட்டுறேன். அப்போது அவுட்வர்ட் சப்ளைஸ். ஓகேவா? அவுட்வர்ட் சப்ளைஸ். அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கான்? அவுட்வர்ட் சப்ளையா? அப்போது கொஷின் என்ன கேட்டிருக்கான்? அவுட்வர்ட் சப்ளை அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? எவ்வளோ அவுட்வர்ட் சப்ளை? 8 lakh. இதில் 3 lakh. ஓகே. இது வந்து இன்ட்ராஸ்டேட்டு, இது வந்து இன்ட்ராஸ்டேட். ஓகேவா? இப்போது ஐடிசி ஆன் அவுட்வர்ட் சப்ளை. ஓகேவா? நம்ம இன்வர்ட் சப்ளைக்கு, அதாவது இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு நம்ம என்ன பே பண்ணுவோம்? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுவோமா. அப்போ அவுட்வர்ட் சப்ளை, அதாவது இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு நம்ம என்ன, அதாவது இன்ட்ரஸ்டேட் சப்ளைக்கு ஐஜிஎஸ்டி நம்ம இது பண்ணுவோமா.
அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஓகேவா, அது வந்து 8 lakh. 8 lakh இன்ட்டு அவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் பாருங்கள், 9, 9, 18. ஓகே, அப்போது 8 lakh இன்ட்டு 9% போட்டோம்னா 72,000. அதாவது எவ்வளோ, 8 lakh தானே, 8 lakh இன்ட்டு 9% 72,000. ஓகே, அப்போது அந்த 72,000 இதுக்கும் வரும், இதுக்கும் வருமா, இப்போ இதில் இது வராது. நெக்ஸ்ட்டு 3 lakh, அதாவது 3 lakh வந்து இன்ட்ரஸ்டேட் சப்ளையா, இந்த 3 lakh இன்ட்டு 18% எவ்வளோ, 54,000. இப்போ டோட்டலாக ஐடிசியான அவுட்வர்ட் சப்ளை எவ்வளோ, 72, 54. ஓகேவா, அப்போது ஓகேவா, இது வந்து அவுட்வர்ட் சப்ளை. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஆன் இன்வர்ட் சப்ளை கண்டுபிடிக்கணுமா, கொஷினில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணணும் டேட்டாஸை. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓகே, அவன் வந்து பாருங்கள் இன்வர்ட் சப்ளை கொடுத்துருக்கான் டேட்டாஸ். ஓகேவா, இன்வர்ட் சப்ளைஸ்க்கு இன்ட்ராஸ்டேட் வந்து 2 lakh, இன்ட்ரஸ்டேட்டு 50,000. ஓகே, அப்போது இன்ட்ராஸ்டேட் வந்து எவ்வளோ, 2 lakh, இன்ட்ரஸ்டேட்டு 15,000. அப்போ இதுக்கு 9% பண்ணுமா, 2 lakh இன்ட்டு 9% வந்து 18,000. இப்போ 18,000 இதுக்கு வராது, இதுக்கு 50,000 இன்ட்டு 18% 9,000. அப்போது டோட்டலாக ஐடிசி இன்வர்ட் சப்ளை இப்போ ஓகேவா, இப்போ வந்து 18 இருக்குது, 18,000, 18,000, 9,000. ஓகே, இது வந்து இப்போது நம்ம பண்ணதில். இப்போது ஆல்ரெடி ஓப்பனிங் ஐடிசின்னு ஒன்று கொடுத்துருக்கானா, ஓப்பனிங் ஐடிசின்னு ஒன்று கொடுத்துருக்கான கொஷனில். சிஜிஎஸ்டிக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஐடிசி எல்லாம் இருக்குது, 57 நெல் 70. ஓகே, 57 நெல் 70,000. அப்போது டோட்டல் ஐடிசி அவைலபிள் எவ்வளோ, 79,000, 18,000, 57 + 18 75,000. ஓகேவா, அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட ஐடிசி அவைலபிள். ஓகேவா, இப்போது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மினிமம், அதாவது ஜிஎஸ்டி பேயபிள். ஓகேவா, ஜிஎஸ்டி பேயபிள். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி பேயபிள்னு போட்டுடலாம். இப்போ ஜிஎஸ்டி பேயபிள் நம்ம பார்த்தோமா, இங்கே கண்டுபிடிச்சோம்ல, 72,000, 54,000. இங்கே ஒரு சிம்பிள் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம இப்போவே கண்டுபிடிச்சல. எப்படின்னா இதோட டோட்டலும் இதோட டோட்டலும், அதாவது அவுட்வர்ட் சப்ளையோட டோட்டல் எவ்வளோ, 72,000 + 72,000 + 54, 198. 198. இங்கே இதோட டோட்டல் பாருங்கள், 75,000 + 18 + 79, இதோட டோட்டல் 172. அப்போது இந்த ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வருது, 26,000. அதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சராக வரப்போகுது. அது எந்த ப்ரொபோர்ஷனில் வரப்போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐடிசி எது, ஐஜிஎஸ்டியோட தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா, அதாவது செக்ஷன் 49 பார்த்தோமா, ஐஜிஎஸ்டி தான் ஃபஸ்ட்டு அந்த இதை யூஸ் பண்ணோன்னு. இப்போது ஐஜிஎஸ்டி வந்து எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, ஐஜிஎஸ்டி டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 90,000 இருக்கா, 79,000 இருக்கா. டோட்டல் நம்மக்கிட்ட ஐஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது, 79,000 இருக்கா. அப்போது அதை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுமா. பட் ஆனால் நமக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது, 54 தான் தேவைப்படுதா. அப்போ 54 இங்கே மைனஸ் பண்ணிடணும். அப்போது 79ல் 54 போச்சுன்னா பேலன்ஸ் 25,000 இருக்குமா.
அதை நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து நான் பார்த்தோன்னா சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி அதுக்கிட்ட என்எஃப் ஐடிசி இருக்குது 75,000. ஓகேவா, அதை திருப்பி நம்ம இங்கே போட்டோம்னா திருப்பி அடுத்த வருஷம் தான் நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால் அந்த ஒர்க்கே வேணாம்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, 25,000. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஹெட்டோட இது போடணுமா, யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியா. அப்போது சிஜிஎஸ்டியோட ஐடிசி எவ்வளோ இருக்குது, 75,000 இருக்குது. 75,000 இருந்தாலும் விச் எவர் இஸ் லெஸ் தானே போடுவோம். அதாவது ஜிஎஸ்டி பேபிள் ஆர் ஐடிசி கிரெடிட் விச் எவர் இஸ் லெஸ் தானே நம்ம வந்து ஐடிசி கிரெடிட்டாக எடுத்துப்போம். அப்போது அப் டு 72,000 தான் நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். பேலன்ஸ் 3,000 வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போது இதில் 25,000 போயிடுச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 18,000 இருக்குது இந்த வருஷம். அப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணோன்னா 72,000 மைனஸ் 25 மைனஸ் 18 போட்டோன்னா நமக்கு 29 வருது. ஓகேவா, இங்கே வந்து நான் அடிஷன் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், 29. திருப்பி வேணால் பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், அதாவது ஐடிசி கிரெடிட் அவைலபிள் எவ்வளோ, 75, 18, 79. ஓகேவா, 75,000 ப்ளஸ் 18,000 ப்ளஸ் 79,000. ஓகேவா, இப்போது 1,72,000 இங்கே வருதா. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ, 72, 54, 198. ஓகேவா, இதில் என்ன ஒரு இதுன்னா, நம்ம அந்த 3 வந்து பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது. அந்த 3,000 பார்த்தோம்ல, அதாவது யூஸ்வலாக அந்த அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இந்த இது வந்து ஏன் வந்து டிஃபர் ஆகுதுன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஐஜிஎஸ்டி நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது டோட்டல் அமௌண்ட் மைனஸ் டோட்டல் அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட் ஆன்சர் வந்துடும் 29,000. அதாவது அந்த 29,000 இங்கே பார்த்தோமா, இங்கே ஏன் வந்து 26,000 தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த 3,000 ஒன்று வந்து பார்த்தோன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால தான் இது வந்து மேட்ச் ஆகலை. மற்ற கேசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த 3,000 வந்து எக்ஸஸாக இருக்குது, அதனால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது யூஸ்வலாக நம்மக்கிட்ட எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ பே பண்ணுறது, இதை நம்ம வந்து தெரிஞ்சிட்டாலே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணோம்னு தெரிஞ்சிடும். இதில் ஐடிசி நம்ம வந்து அவுட்வேர்டை விட நமக்கு ஐடிசி இன்வேர்டை விட அவுட்வேர்ட், அதாவது கிரெடிட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கேஸில் அந்தந்த இதோட மட்டும்தான் இது பண்ண முடியும். அதான் நம்ம பார்த்தோம்ல செக்ஷன் 49. அதாவது இப்போ சிஜிஎஸ்டி இருக்குன்னா ஒன்று இது கூடயே அவங்க வந்து பார்த்தோன்னா யூட்டிலைஸ் பண்ணணும், இல்லாட்டி ஐஜிஎஸ்டி அவங்கள. அப்போது நம்ம எஸ்ஜிஎஸ்டி இதால் பண்ண முடியாது. அதனால் அந்த 3,000 தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்போது அந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கேஸ் இல்லாமல் சப்போஸ் இங்கே வந்து 72,000 தான் ஜிஎஸ்டி பேபிள் இருக்குது, ஐடிசி கிரெடிட்டும் 72,000 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேஸில் கரெக்டாக வரும். பிகாஸ் இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்போ இங்கே 72,000 இருந்துச்சுன்னா ஐடிசி பேபிள், அப்போது இங்கே வந்து என்னவா இருக்கும், இங்கே வந்து ஒரு 3,000 கம்மியாக இருக்குமா, 3,000 கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துருக்குமா, அவ்வளோதான். ஓகேவா, இந்த இது ஜஸ்ட் யூஸ்வலாக நீங்கள் அப்படி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ட்ரிக் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஹெட் வைஸ் மட்டும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ ஐடிசி, அதாவது சிஜிஎஸ்டி இருக்கா, அப்போது நம்ம பே பண்ண வேண்டியது 72,000, ஆனால் இங்கே வந்து 75,000. இந்த செக் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தோன்னா அதாவது நம்ம பே பண்ண வேண்டியது நமக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது மைனஸ் பண்ணணும் வந்துடும். பட் ஆனால் எந்த கேசஸில் வராது, அதாவது நம்ம வந்து பே பண்ண வேண்டியதை விட ஐடிசி கிரெடிட் அதிகமாக இருக்குன்னா அந்த அதிகமாக இருக்கிற போர்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். இதே வேணான்னா நம்ம ஜஸ்ட் நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா, இந்த ஷார்ட்கட் இந்த ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லைன்னா ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சிட்டாலே போதும். ஓகேவா, இந்த தியரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் இன்புட் டேக்ஸ், இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நம்ம சம்ஸே டைரெக்டாக போயிடலாம். ஓகேவா, okay, what are the tax implications on goods, supply of capital goods by a registered person who had taken ITC on supply? இது வந்து என்னது, செக்ஷன்
18 subsection 6 பார்த்தோமா, அதாவது ஒரு சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஐடிசி கிளைம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சோல் பண்ணுறாரு. அந்த மாதிரி கேஸில் ஐடிசி எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். எப்படி? இந்த 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேர் ஆஃப் பார்த்தோமா, இதுலேருந்து ஐடிசியிலேருந்து ஆர் குட்ஸ், அதாவது டேக்ஸ் பெய்ட் ஆன் such goods whichever is lower. ஓகேவா? whichever is lower நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே லோவர் வருமா ஹையர் வருமா? நான் லோவர்னு சொன்னேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இங்கே லோவர் வருமா ஹையர் வருமானா ஹையர் தான் வரும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக லோவர்னு சொன்னால் ஹையர். ஓகேவா? இந்த செக்ஷன் 18 வர்றது எல்லாமே ஹையர் தான் வரும். ஒரே ஒரு கேசஸில் மட்டும் லோவர் வரும். ஓகேவா? லோவர் அதாவது லேட்டர் எங்கே வரும்? அதாவது அந்த செக்ஷன் 25(9) லேட்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 ஜிஎஸ்டி ஆர் 3B ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து ஏர்லியர் வரும். மற்ற எல்லா கேஸ்லேயும் ஹையர் தான் வரும். ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ ரிஜிஸ்டர்ட் பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் பிஸ்னஸ் டு அனதர் பர்சன். அதாவது ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பிஸ்னஸை இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமானா முடியும். செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி, அதாவது அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி இருந்துச்சுன்னா, இன்கேஸ் ஆஃப் அமல்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மர்ஜராக இருந்துச்சுன்னா அவங்க ஐடிசி வந்து என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்வஸ்திக் private limited is a manufacturer of taxable goods. It purchased 8 lakh on which 40 other IGST 14,400 is paid. The company has claimed depreciation. அந்த செக்ஷன் 18 அதாவது செக்ஷன் 16 அந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்த்தோமா, நம்ம என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு கான்செப்ட் வீடியோவில், டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிவிட்டா ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. இதே ஐடிசி கிளைம் பண்ண டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணிட்டான்? டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டான். அப்போ ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா அந்த கொஷின்? அப்போ அந்த கொஷின் அதாவது கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சிக்மா கன்சல்டன்ட் ஆன் எல்எல்பி ஃபினான்ஷியல் லிமிடெட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் மேட் அட்வான்ஸ் பேமெண்ட் எவ்வளோ? 118 and inclusive of GST in month of October to Aura Computer and Services, and the software would be used for LLP to enhance the financial services, and to Sigma Consultancy has availed IDs availed on IGST. யூஸ்வலாக இந்த என்ன கொஷின்னா, ஜஸ்ட் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். இதில் இருக்கிற க்ரக்ஸ் என்னென்னா, அதாவது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு, அதாவது ஒரு சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண போகிறான். ஓகேவா? அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டில் இருக்கிறதுக்கு நான் ஐடிசி கிரெடிட் அவைல் பண்ண முடியுமானா முடியாது. ஆக்சுவலாக அந்த சர்வீஸை நான் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் இவன் வந்து ஐடிசி எடுக்க முடியுமான்னு கேட்குறான். ஐடிசி எடுக்க முடியாது. அந்த ஸ்பெஷல் கண்டிஷன் செக்ஷன் 16 ஸ்பெஷல், அதாவது அந்த கண்டிஷன்ஸில் வரும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அவன் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி அவன் வந்து ரிசீவே பண்ணலை. ஓகேவா? இவன் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டில் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. A taxable person is a business of he buys a car minimum having capacity of 5 used for his executive director. அப்போது நம்ம பிளாக்டு கிரெடிட் ஒன்று பார்த்தோமா, அந்த பிளாக்டு கிரெடிட்டில் மோட்டார் வெஹிக்கல்ஸ்னு ஒன்று பார்த்தோமா, அதில் கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் டிரைவர் 13 பார்த்தோமா. இப்போது இது வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடிங் டிரைவர் மினிமம் 13 இருக்கான்னு பாருணும். அதாவது லெஸ் தென் 13 இருந்தாலும் ஓகே. அந்த 3 பர்பஸ்க்கு, அந்த 3 பர்பஸ்க்கா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தான், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கிடையாது. அப்போது ஐடிசி வந்து அவைல் பண்ண முடியாது. இதே பேசஞ்சராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம ஐடிசி அவைல் பண்ண முடியும். இது வந்து என்னது? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, a technical consistency agents test and certifies the each batch of machine tools before dispatch. Some tools are dispatched to unit of, அதாவது dispatch to finance of IBD want to whether the carry out reversal of ITC. அதாவது இங்கே பாருங்கள், a technical testing agency test and certifies each batch of, அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா ஐடிசி சர்வீஸ், அதாவது நம்ம வந்து சர்வீசஸ் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்? செக்குக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ்இசெட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ, எஸ்இசெட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணாலோ இல்லை அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணாலோ, அதாவது எஸ்இசெட்டுக்கு நம்ம சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணால் அது என்ன சொல்லுவோம்? ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ்ன்னு சொல்லுவோமா?
அந்த மாதிரி கேஸில் அது வந்து எக்ஸம்டட், ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு எக்ஸம்டடு. பட் ஆனால் ஐடிசி பர்பஸ்க்கு அது என்னது? இப்போது ஐடிசி பர்பஸ்க்கு டேக்ஸபிளா? அப்போது அந்த மாதிரி கேஸில் நம்ம ஐடிசி அவைல் பண்ணலாமா? பண்ணலாம் தானே. அப்போ பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஐடிசியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு, ஏபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் வாஸ் பேயிங் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம் அப் டு July 30. ஓகே. ஹவவர் 1st July 31st, அதாவது 31st மேலே ஹி பிகம் டேக்ஸ். அப்போது இது எதை பற்றி பேசுது? செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1ல் சி கேஸாக, அதாவது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கான், அவன் வந்து எதுக்கு வரான்? நார்மல் ஸ்கீமுக்கு வரான். அப்போது ஐடிசி அவனால் கிளைம் பண்ண முடியுமானா முடியும். அதாவது அந்த 31st July வந்து அவன் வந்து இதாக வரானா, இமீடியட்லி ப்ரிசீடிங் டே வந்து அவன் ஐடிசி கிளைம் பண்ணலாமா? இதில் க்ளோசிங் ஸ்டாக்கில் அந்த 3 இன்புட்ஸ் இருக்கும். இன்புட்ஸு அது எவ்வளோ வந்து ஐடிசி, அதாவது எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கேபிட்டல் குட்ஸில் அந்த ஐடிசி -5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் தேர் ஆஃப் பார்த்தோமா, அது கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்கிற, அதாவது டபிள்யூஐபியில் இருக்கிற இன்புட்டு, நார்மலாக இருக்கிற இன்புட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் குட்ஸில் இருக்கிற இன்புட்டு, இந்த 3க்கும் பே பண்ண ஜிஎஸ்டியில் அவன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல் குட்ஸில் ஐடிசி எவ்வளவோ அதுலேருந்து 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேர் ஆஃப், அது பண்ணோம்னா இந்த இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பப்ளா என்டர்பிரைசஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கேஜ் இன் exempt supply of goods. Okay, exempt supply of goods, thus it is not registered under GST. How on October 1st exemption available got withdrawn. On the day the Babla turnover was 45 lakhs. Okay, examine the eligibility of Babla enterprises for availing ITC if any. ஓகேவா? இப்போது இந்த கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கை நம்ம என்ன, அதாவது நீங்கள் எடுத்ததுனே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி போயிருக்கலாம், உங்களோட திங்கிங் எப்படி போயிருக்கலாம்னா எக்ஸம்ப்டட் சப்ளையில் இருக்கா, அப்போது டேக்ஸபிள் சப்ளைக்கு வரும். அப்போது இவன் வந்து பார்த்தோன்னா ஐயோ அப்போது வந்து 18 சப்செக்ஷன் 1(4) அதாவது டியில் வருமானா கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் தனியாக, அதாவது அந்த இதுக்கு மட்டும் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொன்னேன். என்னென்னா 18 சப்செக்ஷன் 1(a)லையோ இல்லை கிளாஸ் பிலையோ வந்திருந்தால் மட்டும்தான் அவங்க அன்ரெஜிஸ்டர்டு, மற்ற எல்லா கேஸ்லேயும் அவங்க ரெஜிஸ்டர்னு பார்த்தோம். இங்கே அவன் கொஷின் என்ன சொல்லியிருக்கான்? ரெஜிஸ்டரே பண்ணலை. அப்போது இந்த கொஷினில் அவன் மீன் பண்ணுற ப்ரொவிஷன் என்னது? செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. அப்போது இந்த மாதிரி கேஸில் டேர்ன் ஓவர்னு இருக்குது. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் ப்ரிசைஸாக சொல்ல முடியாது, பட் ஆனால் டேர்ன் ஓவர்னு இருக்கா. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல நம்ம எதை தான் வந்து ஐடிசியாக நம்ம கிளைம் பண்ண முடியும்? அந்த இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸில் தான், கேபிட்டல் குட்ஸில் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. வேறஸ் இஃப் யூ சி இன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டியில் எல்லாமே கிளைம் பண்ணலாம், அதாவது கேபிட்டல் குட்ஸு கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போது இது வந்து 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டியான்னு பார்த்தா கிளாஸ் டி கிடையாது, கிளாஸ் ஏ. ஏன்னா இவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. அக்டோபர் வந்தால் லைபிள் டு ரெஜிஸ்டர். ஓகேவா? இதே வாலண்டரி ரெஜிஸ்டர் தான் சப்செக்ஷன் பியில் வரும், அதாவது கிளாஸ் பியில் வரும். இது வந்து லைபிள் டு ரெஜிஸ்டர், அப்போது ஏல தான் வரும். ஓகேவா? அதனால் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸில் இருக்கிற ஜிஎஸ்டி பே பண்ணதை மட்டும் நம்ம கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, மம்தா ட்ரேட் லிங்க்ஸ் ட்ரேட்ஸ் இன் எக்ஸம்ட் குட்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் டாக்ஸபிள் சப்ளைஸ். இவன் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகே, இதில் என்ன சொல்கிறான்? ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டான். அதில் நாட் ரெஜிஸ்டர்னு சொன்னால் அதனால் அது என்னது? செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. ஓகேவா? வேறஸ் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர்னே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது எக்ஸம்ப்டர்லேருந்து டேக்ஸபிளுக்கு மாறலாம். அப்போது இப்போ வந்து 18(1) சப்செக்ஷன் டி வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி கேஸில் நான் ஆல்ரெடி இதுக்கான ப்ரொவிஷன் சொல்லிட்டேன். இதில் கேபிட்டல் குட்ஸும் கிளைம் பண்ணலாம், இன்புட், அதாவது இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்.
ஒன்ஸ் நான் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கு நான் சொல்லும்போது ஒன்ஸ் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா ஜஸ்ட் நீங்கள் புக் பேக் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள், அதாவது அதில் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து புக் பேக்கில் அதாவது இப்போ வந்து நான் 13 கொஷின் முடிக்கணும், 13th வந்து கொஷின் நான் சொன்னதுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒன்ஸ் வந்து அதில் பாருங்கள், ரீட் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? 14 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள். Harshpreet Private Limited, a registered supplier, okay, a registered supplier engaged in the manufacture of taxable goods, okay. இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க, மந்த் ஆஃப் ஜூலை கொடுக்குறாங்க, ஓகே. ரா மெட்டீரியல் டு பி ரிசீவ்டு இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர், ஓகே. அப்போது நம்ம பார்க்குறது ஜூலை மந்த்துக்கு, ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது செப்டம்பர் மந்த்துக்கு. அப்போது செக்ஷன் 16 வந்து ட்ரிகர் ஆகுதா? செக்ஷன் 16 ஐடிசி கிளைம் பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் இருக்கா? அதில் அவன் வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தோமா, இவன் வந்து டு பி ரிசீவ்டு, அப்போது ஆக்சுவலாக வேலிடாக ரிசீவ் பண்ணியிருக்கணும், அப்போ இது கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? த மெம்பர்ஷிப் ஆஃப் அ கிளப் அவைல் ஃபார் த எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் அ ஃபேக்ட்ரி நாட் ஆப்ளிகேட்ரி டு பி ப்ரொவைடட் அண்டர் எனிலா. நம்ம ஐடிசி கிரெடிட்டில் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஃபஸ்ட் அதாவது அதர் கேட்டகரி ஒன்று பார்த்தோமா, அதர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மெம்பர்ஷிப் ஆஃப் ஹெல்த்து, இல்லை வந்து பார்த்தோம்னா கிளப்பு, இல்லை ஃபிட்னஸ் சென்டர்ஸ்னு பார்த்தோமா, அதில் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்ரி அதாவது ஸ்டாச்சுட்ரி அப்ளிகேஷனுக்கு கீழே எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் ஐடிசி அவைலபிள். இங்கே ஸ்டாச்சுட்ரி அப்ளிகேஷன் இருக்கான்னா கிடையாது, அதனால் இது கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இன்புட்ஸ் டு பி ரிசீவ்ட் இன் 5 லாட்ஸ், அப்போது லாட் பேசிஸில் கொடுத்துருக்கா, அதாவது 5 லாட்டு, இதில் 3ஆவது லாட்டு தான் இப்போ ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாட் வைஸில் கொஷினில் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா காமன் இன்வாய்ஸ் தான், அப்போ இதுக்கு கிளைம் பண்ண முடியாது. லாஸ்ட் இன்வாய்ஸ் அப்போ தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், ஓகேவா? இதுக்கு தான், அதாவது இந்த மாதிரி கொஷின் நம்ம ஆல்ரெடி இல்லுஸ்ட்ரேஷன்லேயே பார்த்துருக்கோம். நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதாவது செக்ஷன் 16 இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணியிருக்கான், அதவும் சொல்லலாம். இல்லாட்டி பிளாக்டு கிரெடிட்டில் 17 சப்செக்ஷன் 5 அந்த மோட்டார் வெஹிக்கல்ஸில் அதர் கேட்டகரியில் ட்ரக்ஸு பஸ் எல்லாம் கவர் ஆயிரும்னு பார்த்தோம். அப்போ இதில் வந்து கிளைம் பண்ணலாம், இந்த 40,000க்கு கிளைம் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் குட்ஸ் அவுட் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் இன்வாய்ஸ், ஆஃப் 2 ஐட்டம்ஸ் ஆர் மிஸ்டிங், அதாவது 1,50,000 வந்து 3 இன்வாய்ஸ் இருக்குது, அதில் 2 இன்வாய்ஸ் வந்து காஸ்டிங் வந்து பார்த்தோன்னா 80,000, அது வந்து மிஸ்ஸிங். அப்போது வேலிட் இன்வாய்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் செக்ஷன் 16 படி, அப்போது இது கிளைம் பண்ண முடியாது. அதாவது 18,000 கிளைம் பண்ண முடியாது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 70,000க்கு நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்போது டோட்டலாக 40 × +70 போட்டோம்னா நம்மளால் எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும், 110, இதுக்கு தான் கிளைம் பண்ண முடியும். ஐடிசி எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும், ஜூலை மாதத்துக்கு 1,10,000 1,10,000 தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி ஜம்முக்கு லிமிடெட் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சன் எங்கேஜ் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, ஸ்பைசஸை நல்லா வச்சுக்கோங்க, ஸ்பைசஸ் அவன் எங்கேஜ் ஆனது. ஓகேவா? ஜிஎஸ்டி பெய்ட் இட்ஸ் ஓகே. கொஷினில் என்ன கேட்டிருக்கான், ஐடிசி அவைல் பை த ஜம்முக்கு அன்லிமிட்டட் ஃபார் த ஓகே, ஐடிசி எவ்வளோ அவைல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸ்பைசஸ் பிஸ்னஸ்ஸு, ஸ்பைசஸ் தான் அவனோட அவுட்வர்ட் சப்ளை. ஓகேவா? அப்போது இன்வெர்ட் பண்ணுறதும் ஸ்பைசஸை பர்ச்சேஸ் பண்ணி சோல்டு டு கஸ்டமர். ஓகே, அப்போது இன்வேர்டு அவுட்வேர்டு சேம் கேட்டகரியில் இருக்கா? அப்போது செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 நம்ம வந்து பார்த்தோன்னா அதர் கேட்டகரியில் பார்த்தோமா, இன்வேர்டு அவுட்வேர்டு சேம் கேட்டகரியில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா இதில் வரும். அப்படியே சொல்லலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா செக்ஷன் 16 அதை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எழுதிடுங்க, கோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போது இந்த 50,000 கிளைம் பண்ண முடியும். இதில் கிளைம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக கிடையாது, ஏன்னா டேரக்டர்ஸுக்கு பர்சனல் யூஸ், அதனால் கிடையாது. இந்த 50,000 கிளைம் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஃபார் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பர்பஸ், இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக எஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோட்டார் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயி. ஓகேவா? எம்ப்ளாயி. ஓகேவா? இங்கே நம்ம பார்த்துருந்தோம், அதாவது எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மோட்டார் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயி. அப்போது
மோட்டார் வெஹிக்கல் பற்றி பேசுகிற செக்ஷன் என்ன, 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட்டை பற்றி பேசுது. அந்த பிளாக்டு கிரெடிட்டில் ஃபஸ்ட் ஒன்று மோட்டார் வெஹிக்கல் பற்றி பேசுது. அதில் அந்த 13 பேசஞ்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். சப்போஸ் இப்போ லெஸ் தென் 13 வச்சுக்கோங்க. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தான் கவர் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸு இல்லை டேரக்டர்ஸ் அவங்களாம் கவர் பண்ண, அதனால் இதில் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, அப்போ 50,000 25,000 கிளைம் பண்ண முடியும். payment made to a contractor for a construction of stop quarter. Okay, payment made to contractor for the construction of staff contract. அப்போது இதுவும் பிளாக்டு கிரெடிட் தான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பார்த்தோமா, அப்போது ஒர்க் கான்ட்ராக்டர் தான், அதாவது ஒர்க் கான்ட்ராக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணால், இது வந்து ஒர்க் கான்ட்ராக்டரா, இவரோட பிஸ்னஸ் ஸ்பைசஸ். ஓகேவா, அப்போது ஓனர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டுக்காக கான்ட்ராக்டருக்கு கொடுக்குறாருன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ எதுக்கு தான் கிளைம் பண்ண முடியும், 50,000 25,000 மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். டோட்டலாக எவ்வளோ, 75,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தீனா ரெஜிஸ்டர். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுன்னு ஐடிசியில் என்ன தான் பார்க்கணுன்னா, அவன் என்ன பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கான், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டா இல்லை அன்ரெஜிஸ்டர்டா, அதுதான் ஐடிசியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, 2 பாயிண்ட். ஓகே, registered person who is engaged in the process of passenger autos, okay, and providing following service. You are required அதே மாதிரி ஐடிசி அவைலபிள் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, purchase of iron which is used as a raw material, goods were received in 2 lot, first month in March. ஓகேவா, கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் மார்ச். ஓகேவா, அப்போது லாட் பேசிஸ்னால் 2 லாட் ரிசீவ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். அப்போ இதை ரிசீவ் பண்ண, அதாவது கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, இதுக்கு வந்து ஏன் நான் டீட்டெயிலாக சொல்லனா, ரொம்ப கொஷின்ஸில் பார்த்துட்டோம், அதனால் நம்ம கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா லாட் பேசிஸ்னால. பர்ச்சேஸ் ஆஃப் ஆக்சசரி விச் ஆர் டெலிவர்டு டைரக்ட்லி டு த டீலர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஒன்லி இன்வாய்ஸ் வாஸ் ரிசீவ்டு பை த தீனா. அப்போது இவன் என்ன பண்ணுறான், அதாவது தீனாங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான், தீனா வந்து இவனா, அப்போது தீனா வந்து கூட்ஸை, அவன் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வேறொரு அட்ரஸுக்கு அனுப்புகிறான். பட் ஆனால் பில்லிங் அட்ரஸ் வந்து இவனுக்கு தான். ஓகேவா, இன்வாய்ஸ் வந்து யார் ரிசீவ் பண்ணுறான், இவன் தான். ஓகேவா, இப்போ பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனில் அப்போது தீனா வந்து கிளைம் பண்ணலாமான்னா கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா பில் டு ஷிப் டிரான்சாக்ஷனில் அந்த பில்லிங் அட்ரஸ் இருக்கிறவங்க கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, பர்ச்சேஸ் ஆஃப் பஸ்னாலே நம்ம யூஸ்வலாக என்ன பார்த்தோம், பஸ்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் அதர் கேட்டகரியில் வரும். 17 சப்செக்ஷன் 5ல் அந்த பிளாக்டு கிரெடிட்டில் மோட்டார் வெஹிக்கல்ஸில் அதர் கேட்டகரியில் பார்த்தோம். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா மோர் தென் 15 சொல்லிட்டான். அதாவது கெப்பாசிட்டி, சீட்டிங் கெப்பாசிட்டி 15 ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் தேர் ரெசிடென்ஸ் டு கம்பெனி பேக். அப்போது கிரேட்டர் தென் 13 இருந்துச்சா நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. அவன் வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாயி கூப்பிட்டு போகிறானா இல்லை பேசஞ்சரை கூப்பிட்டு போகிறானோ, தட்ஸ் அப் டு தெம். ஓகே, பேசஞ்சர் அதாவது எப்போ வந்து 13 கெப்பாசிட்டிக்கு மேலே, அதாவது இன்க்ளூடிங் டிரைவர் கிளைம் ஆகுதோ அப்போ வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஜென்ரல் இன்சூரன்ஸ் டேக்கன் ஃபார் அ கார். ஓகே, சீட்டிங் கெப்பாசிட்டி யூஸ்டு பை த எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் த அஃபீஷியல் பர்பஸ். ஓகே, ஜென்ரல் இன்சூரன்ஸ் டேக்கன் ஃபார் த கெப்பாசிட்டி ஆஃப் சீட்டிங் 5. அப்போது நம்ம வந்து இந்த கேஸில் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, சீட்டிங் கெப்பாசிட்டியே 5 தான். ஓகேவா, சீட்டிங் கெப்பாசிட்டியே 5 தான். அப்போ லெஸ் தேன் 13 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 கெப்பாசிட்டி தானே. அப்போ அந்த 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அந்த 3 பர்பஸில் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதானா, கவர் ஆகலை, அதனால் கிளைம் பண்ண முடியாது. டோட்டலாக இங்கே ஒரு 1,97,000, அங்கே ஒரு 90,000, இதுக்கு மட்டும்தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ 7 80 2,87,000 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா, அதில் வந்து பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 20 வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான். ஓகேவா, இந்த கொஷின் நம்பர் 20 வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் ஒர்க் அவுட் பண்ணது தான். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க, நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அதிகமாக வரும். ஓகேவா, அப்போது அதை விட்டால் இப்போ 2 போட்டோம், 3ல் 1 போச்சா, அப்போது இன்னும் 2 இருக்குது. ஓகேவா, 2 கொஷின்ஸை நம்ம எப்போவே முடிச்சிடலாம். கம்ஃபர்டபுள் பி லிமிடெட் இஸ் ரெஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் ஒடிஷாவில். ஓகேவா, இட் இஸ் எங்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல். ஓகே, இட் இஸ் எங்கேஜ் இன் த ஸ்டீல் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல். It has received engineering services from the IT Textiles invoice for the receipt. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க.
ஜஸ்ட் இந்த ரெண்டு கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது அவன் என்ன சொல்கிறான், அதாவது அதோட நம்ம இன்வெர்ட் சப்ளையோட வேல்யூ வந்து 11 lakh தான் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகேவா? இதுக்கான இன்வாய்ஸ் வந்து எப்போ ரிசீவ் பண்ணுறான், 5th November. ஓகே, இவன் வந்து என்ன பண்ணுறான், கம்ஃபர்டபுள் பி லிமிடெட் மேட் பேமெண்ட். ஓகே, பார்ட் பேமெண்ட் இதில் 4,20,000க்கு 30th November பேமெண்ட் பண்ணிட்டான். ஓகேவா? 14th November பேமெண்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு, பீயிங் அன்ஹாப்பி வித் த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த ஹைஃபைடெக், ஹீ டிட் நாட் பே. ஓகேவா? அப்போது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் லெவல் பை த குட் ஒர்க் சர்வீஸ். ஓகே, அப்போ இந்த கொஷின் என்ன சொல்கிறான்னு நல்லா பார்த்துக்கோங்க. வந்து ஒரு ஹைஃபை டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஹைஃபைடெக் அந்த இன்ஃபோடெக் கிட்ட சர்வீசஸ் வாங்கியிருக்கான், ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கான். பேலன்ஸ் பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த டேட்குள்ளே வந்து பண்ணலை. ஓகேவா? அது எதனால் பண்ணலைன்னா, இந்த மாதிரி இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பண்ணலை. நம்மளோட ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் இந்த லாவில் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா இதை பற்றினா, இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணல அதனால் பேமெண்ட் பண்ணல அந்த ரீசனே கிடையாது. 3 ரீசன் தான். அந்த 180 டேஸ்க்குள்ளே பார்த்தோமா, ஒரு சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாருன்னா வித்தின் 180 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தோம்மா. அப்போது இவன் வந்து எப்போ தான் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கான், 6th July. ஓகேவா? அப்போது இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணது எப்போது, 5th November. அப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணது 5th November. 5th November. இதுலேருந்து 180 டேஸ் போட்டோம்னா எனிஹவ் இந்த 6th July தான் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம். 180 டேஸ்க்கு மேலே போயிருக்கோம். ஓகேவா? அப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து 18% பே பண்ணணுமா, 18% பே பண்ணணுமா. அப்போது நம்ம எப்போ வந்து ஐடிசி அவைல் பண்ணமோ அதில் இருந்து நம்ம எப்போ வந்து ரீபேமெண்ட் பண்ணமோ, அதாவது 180 டேஸில் நம்ம, அதாவது எப்போ வந்து நம்ம வந்து அவைல் பண்ணியிருக்கோம் ஐடிசி, அதிலிருந்து நம்ம வந்து எப்போ ரீபேமெண்ட் பண்ணோம், இதுக்கு முடி இருக்கிற டேட்ஸை பார்க்கணும். ஓகேவா? எவ்வளோ டேஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா ஜஸ்ட் நான் வந்து புக்லேயே பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ன்னு, நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது November 5னா 5 நவம்பரில் வந்து பார்த்தோன்னா 25 டேஸு, டிசம்பரில் 31, ஜானில் 31, ஃபெப்ரில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 6. சரி, ஜூனில் 31, ஜூனில் 30, ஜூலையில் 31. ஓகேவா? அப்போ ஜூலையில் நம்ம 31 வராது, 6 தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 180 டேஸ்க்கு மேலே போயிடும். அப்போது அந்த பேலன்ஸ் பேமெண்ட் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது இப்போது இந்த 11 lakhல 4,20,000 பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டுக்கு நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். ஓகேவா? அந்த 11 lakhல 4,20,000 நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம வந்து எவ்வளோ டேஸில் வந்து ஐடிசி இது பண்ணமோ அந்த ஐடிசி நம்ம கிளைம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த 11 lakhல 4,20,000 போய் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருப்போம்ல இந்த டேட்டில், அதுக்கு நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது இந்த இதில் கிளைம் பண்ண முடியாது. அதாவது நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் November 5th. ஓகேவா? November 5th அவன் வந்து பார்த்தோன்னா ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் பட் ஆனால் அந்த 4,20,000க்கு வந்து நம்ம ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் 4,20,000 எவ்வளோ டேஸோ அவ்வளோ டேஸில் நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. நம்ம ஐடிசி அவைல் பண்ணியிருந்தால் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும், ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேவா? ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போது பே பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த மாதம் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. எந்த மாதம் அதாவது எந்த மாதம் வந்து அவன் பே பண்ணானோ அந்த மாதம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐடிசி ரிவர்ஸ் பண்ணால் ரீஅவைல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் ஆன்சரில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18 முடிஞ்சா இப்போது 19. ஓகேவா? 19ல் நல்லா பாருங்கள், மிஸ்டர் திவான் சன்ஸ். ஓகே, திவான் சன்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே, திவான் சன்ஸ்.
Diwan Sons, New Delhi has placed the order. Okay, plastic order is on Kareem. Okay, இப்போ திவான் சன் ஒருத்தர் இருக்கான். இவன் வந்து யார்கிட்ட ஆர்டர் போடுறான்? கரீம் சன்ஸ். ஓகேவா? எவ்வளோ பேகு? 250 kg at 50 per kg எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. இவர் வந்து பார்த்தோம்னா இவருக்கு ஆர்டர் போடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் இது பண்ணதுக்கப்புறம் இந்த அதாவது இந்த திவான் பிரதர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த திவான் பிரதரு இவங்ககிட்ட ஒருத்தன் ஆர்டர் கேட்டிருக்கான். சுக்கம் பிரதர்ஸோ என்னவோ சம்திங், சுக்கம் சேல்ஸ் ஆஃப். ஓகேவா? இவன் எவ்வளோ இது பண்ணியிருக்கான்னா 250 kg at 60. ஓகே, அப்போது 250 kg at 60 rupees. ஓகேவா? இதுதான் சினாரியோ. ஓகேவா? இப்போது இது கொஷினில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் படித்தா உங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போது திவான் சன்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா கரீம் சன்ஸ்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஒரு குட்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான். எவ்வளோ? 250 kg at 50 per kg. ஓகேவா? அவன் ஆர்டர் பண்ணிட்டான். பட் இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் திவான் சன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வருது. சுக்கம் அந்த இது வந்து 250 at 60 kg. ஓகேவா? அந்த மாதிரி கேஸில் இவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் எனக்கு கொடுக்க வேணாம், இவங்க வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக இவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேஸில் 2 பில் வந்து ரைஸ் ஆகுமா? அதாவது இவர் வந்து இவருக்கு பில் ரைஸ் பண்ணுவார், இவர் வந்து இவருக்கு ரைஸ் பண்ணுவாரா? இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பில் டு ஷிப் வந்து கான்செப்டா, பில் டு ஷிப் ட்ரான்சாக்ஷன். அதாவது இவர் வந்து இவருக்கு பே பண்ணிடுவார், இவர் வந்து இவருக்கு பே பண்ணுவாரா? அப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்னது? பில் டு ஷிப் ட்ரான்சாக்ஷன். அப்போது இவர் பே பண்ண போகிற இந்த 250 into 50% ஐடிசி கிளைம் அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணதை அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாமா? அந்த பில் டு ஷிப் ட்ரான்சாக்ஷனில் பில்லிங் அட்ரஸ் யாருக்கு போதும் அவங்க கிளைம் பண்ணலான்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து நார்மல் ட்ரான்சாக்ஷன், பையர் அண்ட் செல்லருக்கு நார்மல் ட்ரான்சாக்ஷன். அப்போது ரெசிபியன்ட் வந்து பார்த்தோம்னா ஐடிசி கிளைம் பண்ணலாமா? இந்த 250 into 6 அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த இப்போது நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். ஐடிசி இதில் சம்ஸு தியரி மட்டும் உங்களை நான் படிக்க சொல்லியிருக்கேன். இதில் 18ல் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லா ப்ரொவிஷன்ஸும் நானே சொல்லிட்டேன். டாட்டா பை பை கைஸ். லாஸ்ட்டாக நான் இன்னும் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாக ஐடிசி இதில் அதாவது ஜிஎஸ்டியில் எந்த பர்சன்டேஜோ அதாவது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கலன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஜென்ரல் பர்சன்டேஜோ யூஸ் பண்ணணும். அதாவது 18%, அதாவது ஐஜிஎஸ்டிக்கு 18%, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு 99%. ஓகேவா? ஜென்ரல் பர்சன்டேஜ் வந்து 18%. இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுட்டா போதும். ஓகேவா? மற்றபடி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்.